ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பூவை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை தோரணம், அதாவது வாழை இலை பூ தோரணம் தான் வந்து பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஒருத்தவங்க இந்த பூ தோரணத்தை வந்து அழகாக அவங்க வாசலில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னோம். பார்த்தா உடனே வந்து ஃப்ரீ பீரியடில் வந்து நம்ம பண்ணி பார்த்துருவோம் மேம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே. அடுத்த நாள் வந்து என்னாச்சு அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் வந்து வந்தது. அதனால் ஓகே, இன்றைக்கி வந்து இந்த பூ தோரணம், அதாவது வாழை இலை பூ தோரணம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். ஓகேங்களா. நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க நெக்ஸ்ட் வீக், அதாவது வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த விளையாட்டு பீரியடு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும். இன்றைக்கி வியாழக்கிழமை வருது அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை தான் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் வரும். நான் வந்து இந்த வியாழக்கிழமை வந்து போன வியாழக்கிழமை வந்து சொன்னேன் இந்த பிள்ளைங்களுக்கு, அதாவது அடுத்த வியாழக்கிழமை வரும்பொழுது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியடில் வாழையில தோரணம் வந்து நம்ம பண்ணலாம், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அதையே ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை எனக்கே மறந்து போச்சு. இந்த பிள்ளைங்க அழகழகாக பூலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாழையில கொண்டு வந்திருக்காங்க. நான் பார்த்தேன், ஆனால் வேறு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். இந்த பிள்ளை வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ஸை வச்சு நல்லா நீட்டாக வருது. அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், மேம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை மேம், அதாவது இன்றைக்கி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் வருது, இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க அதாவது எவ்வளோ ஞாபக சக்தி பாருங்களேன். ஓகே, நமக்கே வந்து ஆர்வமாக இருந்தது இந்த பிள்ளைங்க பண்ணுறதை வந்து பார்க்கலாம், எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அந்த ஒரு வீட்டில் வந்து வாழை இலை தோரணம் வந்து கட்டி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம பிள்ளைங்க எங்கடா இந்த அளவுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நான் நினச்சது வந்து தப்புன்றதை வந்து இப்போ உணர்ந்துக்கிறோம். அவ்வளோ அழகாக செஞ்சுட்டாங்க. கரெக்டாக இது எவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னா, ஒரு 3 டேஸ் தான் வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இலை எல்லாமே வதங்கி போச்சு. இருந்தாலுமே அந்த 2 டேஸ்க்கு அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே கிளாஸ் ரூமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது மேலே வந்து இந்த வேறு டிஃப்ரெண்ட் கலர் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நாங்கள் கம்மு போட்டு அதை ஒட்டிட்டோம். ஓகேங்களா. மேலே வந்து சாமந்தி பூ, கீழே வந்து இந்த ரோஸு அந்த மாதிரி. கீழே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வாழை இலையை வந்து நாங்கள் அப்படியே பிரித்து விட்டுட்டோம். அப்படியே காற்றுல அடிச்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பிள்ளைங்க வந்து அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆசிரியர்களையே வந்து ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க இந்த பிள்ளைங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. இவங்க திறமைக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. மாணவர்கள் வந்து எல்லா குழந்தைகளும் வந்து சரியான முறையில் தான் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் வந்து இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்கமளித்து இன்னும் மேலே வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இந்த வாழை இலை தோரணத்தை வந்து நாங்கள் எங்கே கட்டினோம் அப்படின்னா, கிளாஸ் ரூமில் வந்து இந்த நீதி கருத்துக்கள்லாம் வந்து எழுதி போடுவோம், ஒரு சின்ன போர்டு, அதில் வந்து மாட்டி வச்சிட்டோம். பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. தலைகுனிந்து என்னை பார், நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது அப்படின்ற ஒரு லைனுக்கு மேலே இந்த தோரணையை வந்து நாங்கள் கட்டி தொங்க விட்டுருக்கோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது, இந்த வாழை இலை தோரணம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இது வந்து சின்ன தோரணை, இதுக்கு முன்னாடி இருந்தது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து சின்ன தோரணை, சின்ன சின்ன பிள்ளைங்க பண்ணாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நானே வந்து இந்த தோரணை இந்த பிள்ளைங்களா பண்ணி முடித்தாங்க அப்படின்றத வந்து நான் நினச்சி ஆச்சரியப்பட்டேன். மெய் சிலிர்த்து விட்டது இந்த தோரணையை வந்து பார்க்கும் பொழுது. இது இருக்க போகிறது வந்து ஒரு நாளோ 2 நாளோ தான், இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. டாடா பாய்.